தாலி கட்டினவ எங்கேயோ நிம்மதியா இருப்பா. உனக்கு மட்டும் இந்த நரகம் வேணுமா? அக்கா ப்ளீஸ். ராதா, உன் கழுத்துல தான் நான் அப்படியே விட்டு வைப்பேன் நினைச்சியா? தூக்கி எரியதான் போறேன். உன் வாழ்க்கை நாசமா போக விட மாட்டேன். அக்கா விட்டுடுங்க அக்கா, அந்த டாபிக்க விட்டுடுங்க. கீர்த்தி போதுமா, விட்டுடு அவள. கோவில்ல எதுக்குமா தேவையில்லாம? ராதா, அவர் கேசவன் தான். ஐயோ, இப்ப எதுக்குமா அந்த ஆளு? நல்லபடியா சாமி தரிசனம் பண்ணிட்டீங்களே, வாங்க போலாம். அதே நேரத்தை அவர் இந்த போர் தானே. ராதா பத்தி எல்லா விஷயமும் நிச்சயமா அவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஹலோ, என்னங்க கேசவன் சார்? கேசவன் சார், கேசவன் சார், கேசவன் சார். கீர்த்தி, கீர்த்தி, அக்கா, கீர்த்தி, பாரு. என்னமோ தெரியல, மயக்கம் போட்டு விழுந்துட்டா. ராதா, இங்க ஏதாவது ஹாஸ்பிடல் இருக்காமா? இங்க ஹாஸ்பிடல் எதுவும் இல்ல பாட்டி. ஆயுர்வேதிக் டாக்டர் இருக்காங்க. நம்ம சிட்டிக்கு போலாம் பாட்டிமா. முதல்ல டாக்டர் இவளை கூட்டிட்டு போலாத்த. அவளுக்கு சீக்கிரம் மயக்கம் தெரியணும். ஐயா, ஒன்னும் பிரச்சனை இல்லல்ல? நல்ல நேரத்துல கூட்டிட்டு வந்தீங்கம்மா. இது எல்லாமே அந்த அம்மனோட கருணை தான். பாருமா, இந்த பச்சளைய ஆள்காட்டி விரல்ல படாம அவங்க முகத்துல நல்லா போட்டு தேய்க்கணும். மயக்கம் தெளியறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுங்கய்யா? இந்த பொண்ணுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லம்மா, அனாவசியமா பயப்படாதீங்க. அம்மா, நீ துளசியோட பொண்ணு ராதா தானே? ஆமா தாத்தா. தீர்க்க சுமங்கலி பவ. என்னம்மா நீங்கெல்லாம் அவ்வளவு ஆச்சரியமா பாக்குறீங்க? இந்த பொண்ணை எனக்கு எப்படி தெரியும் தானே? இந்த பொண்ணுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆயிடணும், அதுவும் 3 மாசத்துக்குள்ளேயே கல்யாணம் ஆகும்னு சொன்னவனே நான் தானம்மா. என்னம்மா, நான் சொன்ன மாதிரியே நடந்துருச்சு இல்ல? ஆமா தாத்தா. அது சரி, நீ இப்போ எங்க தங்கியிருக்க? அக்கா வீட்ல தான் தாத்தா. தாத்தா, அக்கா கொண்டு ஆயிடாதுல, சீக்கிரம் மயக்கம் தெளிஞ்சிடும்ல. அது சரி, இந்த பொண்ணு யாரு? என் மருமகங்க. அம்மா கீர்த்தி. அக்கா இப்ப எப்படி இருக்குக்கா? இந்த பொண்ணு எப்படிமா மயக்கம் போட்டு விழுந்தா? கோவில் படிக்கட்டுல இறங்கி வரப்ப தலை சுத்தி கீழே விழுந்துட்டா. அப்படியே மயக்கம் ஆயிட்டா. இப்போ உன்னோட மருமக மயக்கம் போட்டு விழறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? 3 மாசம் குழந்தை அவ வயித்துல வளர்ந்துகிட்டு இருக்குமா. என் மருமகளுக்கு எப்படி இருக்குங்கய்யா? ஒன்னும் பயப்படுற மாதிரி பிரச்சனை இல்லம்மா. என்னன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கணும், அவ்வளவுதான். போலாமா பாட்டிமா? ஏமா, எப்ப இந்த விஷயத்த வம்சிக்கு சொல்லலான்னு தோணுதா? போங்க பாட்டிமா. ஐயா, அப்ப நாங்க போயிட்டு வரோம் ஐயா. ஒரு நிமிஷம் இருங்கம்மா. என்னங்க ஐயா? சுப வார்த்தை சொன்ன என்னுடைய வாயாலேயே கஷ்டமான வார்த்தையை எப்படி சொல்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னையா சொல்றீங்க? என்ன அது? விளக்க ஏத்தின உடனே வத்தி குச்சி அணைஞ்சு போயிடும். அது ஏன்னா அதோட வேலை முடிஞ்சு போயிடுச்சு, அதனாலதான். அப்படிதான் இந்த பூமியில பிறந்த ஒவ்வொருத்தர் உயிரும் தான் செய்ய வேண்டிய வேலையை நல்லபடியா முடிச்சிடுச்சுன்னா இந்த பூமியை விட்டு அது போயிடும். என்னங்க ஐயா, என்ன சொல்றீங்க? உண்மைதாம்மா. உங்க மருமக கீர்த்தி உங்களுக்கு ஒரு பேரனோ பேத்தியோ பெத்து கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த கடவுள் கிட்ட போய் சேர்ந்துட போறா. இது பொய். அப்படி எதுவும் நடக்காது. என்ன சொல்றீங்க தாத்தா நீங்க? அக்காக்கு ஆபத்தா? அப்படி எதுவும் நடக்க கூடாது தாத்தா. நீங்க சொல்றபடிதான் நடக்கும்னு என்ன நம்பிக்கை இருக்கு. அப்படி நடக்காமலும் போகலாம்ல. அம்மா, அது என்ன துரதிர்ஷ்டமோ என்னமோ தெரியல, நான் சொன்னதெல்லாம் நடந்திருக்குமா. அதுக்கு சாட்சி இங்க கண்ணு முன்னால நிக்கிற ராதா தான். அந்த பொண்ணு இந்த உலகத்துல வாழற வரைக்குமாவது இந்த விஷயம் அவ காதுல விழாம அவ வாழற ஒவ்வொரு நாளும் சந்தோஷமா வாழற மாதிரி நீங்க பாத்துக்கணும். போயிட்டு வாங்கம்மா, போயிட்டு வாங்க.